ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த விஜய் நிச்சயமாக ஜெயிப்பாரான்னு தெரியல. ஆனால் அவர் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக 50லேருந்து 100லேருந்து 200 அணில் குஞ்சுகள் செத்து ஒழியும். அந்த செத்து மடியும் மானம் ஈனம் தாழாமல் சாகுங்க. அதுக்கு முதலமைச்சர் இப்போவே பணமெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இழப்பு வந்தாலும் பணம் உதவி பண்ணி வீட்டு வீடாக சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். விஜய் எச்சக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். ஏன்னா அவனுடைய முதலமைச்சர் ஆகிற கனவே அவனுடைய ஆளுக்காக ஆகிறது தான். இது உண்மையாகவே என் மனசு இல்லை, எத்தனையோ கோடி மக்கள் பெண்கள் மனதுக்கு தெரியும். அதனால தான் அவன் முதலமைச்சர் ஆகிறான். அவனுக்கு அப்புறம் அவனோட காதலிக்கு பரிசு முதலமைச்சர் ஆகிறதால முதலமைச்சராகவே உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் நல்லா கோடியாக சம்பாரித்து நிம்மதியாக இருந்தவன் இதில் வர வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமே தன் மனைவி குழந்தைங்க தன் மனைவியை கேவலப்படுத்தி பேசினப்பெல்லாம் ஒரு கோவப்படாதவன். ஏதோ பெண்கள் தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன். தங்கச்சி அம்மாவாக இருக்கலாம், அம்மா தங்கச்சியாக இருக்கலாம். ஆனால் 2 பேரும் பொண்டாட்டியாக இருக்க முடியாது. அப்படி சொன்ன வார்த்தைக்கு பாவம் அந்த சார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவரை போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்களே. இதே அணில் ஏன் தன்னோட பொண்டாட்டி இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக போடுறாங்க, கேட்க மாட்டியானா, அவனுக்கு ஈனமான இல்லையான்னு கேட்க வேண்டியது தானே. கண்டிப்பாக இந்த மரணம் நிகழும். அணிலுங்க நிறையா பேர் சாவானுங்க. கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும்.